2 நாளாக செடிக்கு தண்ணி விடலையேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ ஏமா ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மழை வந்து அப்படி கொட்டிருச்சு. செம சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்பைடரில் கூட பூ பூத்துருக்குது. நல்லா வெள்ளை கலர் பூ செமையாக இருக்குது. நம்ம அள்ளிக்குளம் தாமரைக்குளம் எதுக்கும் தண்ணி விட தேவையில்லை, எல்லாத்துலேயுமே தண்ணி நிற்கிது. மழை வந்தாலே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது கற்பூரவள்ளி இல்லைங்க, இது வந்து விலாமிச்சை. அதுவும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கேசவத்தினி காஞ்சு போயிருமோன்னு நினச்சேன். நல்லா வாடி போய் இருந்துச்சு. கொஞ்சம் மட்டும் தண்ணி தெளித்து விட்டு கோவிலுக்கு போயிட்டேன். மழை வந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மழை வந்தாலும் நம்ம தோட்டம் எப்பவுமே ஃப்ரெஷ் தான். நம்ம தோட்டம் இல்லை, எல்லார் தோட்டமும் அப்படி தான். எனக்கு ஹாப்பி, ஏன்னா எல்லாத்துக்குமே தண்ணி விட முடியாதுல்ல. நம்ம தோட்டமே நல்லா பெருசாக இருக்குது. இங்கேருந்து எல்லாமே நம்மளோட தோட்டம் தான். மூளை முழுக்க எல்லாம் செடி வச்சுருக்கேன். எல்லா இடத்துக்கும் தண்ணி விடணும் அப்படின்னா நான் அதுக்கு தனியாக டைம் ஒதுக்கி தண்ணி விடணும். ஆனால் மழை வந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் தண்ணி பாஞ்சிடும்.